ஸோ எந்தெந்த ஸ்டாக்ல வந்து கம்பெனி வைஸ் குட்டாக இருக்கலாம், ஓகே, பட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வைஸ் அண்டர் வேல்யூவாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ரைட். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அண்டர் வேல்யூக்கு வந்து டெக்னிக்கல் வேர்ட். ஸோ ஒரு வார் நடக்குது அப்படின்னா அதில் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து சொன்னீங்கன்னா போட்டு நம்ம ஸ்டாக்கோ எந்த ஸ்டாக் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையோ, ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த ஸ்டாக்கை நம்ம ஹலோ Zebu viewers, இன்றைக்கி நம்ம யார் கூட இன்டராக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரவணன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ஷேர் மார்க்கெட் அகாடமி. ஹீ இஸ் ஆல்சோ NISM certified, ஓவர் 15 years of trading experience, லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி நம்ம இவர்கிட்ட இந்த வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் அன்சர்டன் டைம்ஸ்னால ஃபாலோ ஆகிருக்கு. இதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது, இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சார். ஃபைன் சார், இப்போது இந்த கரண்ட் வீக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 ட்ரேடிங் டேஸ் ஆர் 4 ட்ரேடிங் டேஸில் ஒரு 70% 80% ஆஃப் த ட்ரேடிங் டேஸ் க்ளோஸ்ட் ஆன் ரெட். இதை வந்து இந்த வார் அன்சர்டைன் இந்த ரீசனை தவிர வேறு என்ன ரீசன்ஸ்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் சார்? சார், வார் அன்சர்டனிட்டின்றது யூஸ்வலி நடக்கிறது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வார் நடக்குது அப்படின்னா அதில் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஸ்டாக்ஸை செல் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி FIIs மேஜராக. ஸோ இந்த மாதிரி நியூஸ் சொன்னால் குளோபல் பேனிக் சிச்சுவேஷனால FIIs வந்து ரெகுலராக வந்து செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்ட் பேசஸ். ஸோ ஒருத்தர் இந்த FII செல் பண்ணுறாங்களா, ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவே வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணாங்க, சர்னிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே சார், இப்போது ஆன் ஹோல் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னு நம்ம எடுக்கும்போது ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் ஆர் மார்க்கெட், இந்த மாதிரி டென்ஷன்ஸ்லாம் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குமா, இல்லை எவ்வளோ நாள் லாஸ்ட் ஆகும் சார்? சார், யூஸ்வலி இந்த மாதிரி வார் ஜியோபொலிட்டிக்கல் ரீசனாக மேக்ஸிமம் ஒரு 15 days to 1 month தான் சார் கேரி பண்ணுவோம். ஓகே, ரீசன் நம்ம இந்த பொலிட்டிக்கல் வார் இந்த மாதிரி நடக்க பிஃபோராகவே நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் சார் டெக்னிக்கலி. ஸோ அது பிஃபோராகவே வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே புல் ஆஃப் தி மணி, அவங்களோட மணி வந்து புல் பண்ணிடுவாங்க, உஷாராக இருந்து முன்னாடி எடுத்துருவாங்க. ஸோ மேஜராக இதில் அஃபெக்ட் ஆகுது நம்ம யாரும் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ ரீட்டைல் பீப்புள்ஸ் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் லேட்டாக தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். யூஸ்வலி வந்து ஒரு 15 days to 1 month கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆப்வியஸாக இந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் ரீசனுக்கு அப்புறம் மார்க்கெட் வில் பி ரெக்கவர்ட். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 10 to 15% டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த டென்ஷன்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் 20 to 30% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுவும் டிபெண்ட் அப்பான் தி செக்டார் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இன்னொன்று இப்போது ஜென்ரலி வந்து பை த டிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல சார்? எஸ் கேட். ஸோ இப்போது பை த டிப் அப்படின்னா இந்த டிப்பு ஃபர்தர் டிப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி இது கரெக்டான டிப் தானா, இங்கே வாங்கலாமா அப்படிங்கிறத எப்படி சார் அனலைஸ் பண்ணுறது? எஸ், வெரி குட் கொஷின் சார். ஸோ டிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா 2 செக்டராக நம்ம பிரிக்கலாம். இன்னும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸு ஆர் இதர் செக்டராக நம்ம பிரிக்கலாம். செக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 1.5 years வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி மோர் தென் 30 to 35% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அட் பர்சென்டாக டவுனில் இருக்கிற செக்டார் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் செக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி குளோபல் இந்த சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் வார் சுச்சுவேஷன் இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் செக்டர்ஸ், எனர்ஜி செக்டர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பூம் ஆகும் சார். ஓகே, ஸோ அது செக்டர் வைஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் வைஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபார்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா சன் ஃபார்மான்னு வச்சுங்க. ஸோ அந்த ஸ்டாக் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டாக் வந்து அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் வாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ல வந்து கம்பெனி வைஸ் குட்டாக இருக்கலாம், பட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வைஸ் அண்டர் வேல்யூவாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அண்டர் வேல்யூக்கு வந்து டெக்னிக்கல் வேர்ட் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம செக் பண்ணணும் சார். ஸோ ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரைட். இந்த புக் வேல்யூங்கிறது சார் ஒரு லேமனுக்கு புரியணும்னா எப்படி சார்? சார், புக் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த புக் வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணோம் யூஸ்வலாகவே.
ஸோ அந்த புக் வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எடுத்துங்களா, டிசிஎஸ் வந்து இன்னைக்கு ஒரு 3000 rupees இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ 3000 rupees ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் கம்பெனி வைஸ் குட்டாக இருந்தாலே அந்த ப்ரைஸ் வந்து லோயராக ட்ரேட் ஆகுதா அப்படின்றது. ஓகே ஸோ அந்த லோயர் வேல்யூவில் ட்ரேட் ஆகும்போது தான் ஆப்வியஸாக நம்ம என்ட்ரி கொடுப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டருடைய ப்ராப்ளம் என்னன்னா, சார் நான் ஸ்டாக்கை பை பண்ணனா மட்டும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ அண்டர் வேல்யூவாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அண்டர் வேல்யூ அதே மாதிரி வேல்யூவேஷனும் பெட்டராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த புக் வேல்யூன்றது ஒன் ஆஃப் தி பாயிண்ட் இன் ஃபண்டமெண்டல்ஸ். ரைட். ஸோ இதோட நம்ம இன்க்ளூட் பண்ணி ROEன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங், தென் வந்து பார்த்தீங்கன்னா EPS ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பாயிண்ட்ஸாக நம்ம ஆட் பண்ணலாம் சார். இது வந்து பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், இது செக்டர் அண்ட் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே நம்ம டிப்பில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் செக்டார்ஸ்ன்னு சொன்னதுனால கேட்குறேன், இந்த மாதிரி டிப் டைம்ஸ் ஆர் அன்சர்டன் டைம்ஸில் ஜென்ரலி அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த செக்டார்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரினா, ஏன்னா மார்க்கெட் அண்ட் மெட்டல்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டிப்பில் வந்துட்டு எந்த செக்டார்ஸ்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் சார்? செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூச்சர் செக்டர் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச AI. ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த AI இன்டெலிஜென்ட்டோட இன்னைக்கு இருக்கிற வந்து ஆல்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஆப்வியஸாக வந்து எனர்ஜி செக்டர்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் திங். ஸோ ஏன்னா ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டர் தான் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் செக்டராக நம்ம வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக எந்த கண்ட்ரி இருந்தாலும் ஃபினான்ஸ் இல்லாமல் அந்த செக்டர் வைஸ் மூவ் ஆகாது. பட் இப்போது அட் பர்சென்ட்டாக லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் எல்லாமே பீக்கில் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் அதை ஸ்டாக் வைஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார். ஓகே. அண்ட் தென் வந்து மேஜராக ஃபைனலி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல், பேட்டரி EV எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 to 10 years will be abnormal மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்டர் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து வார் டைம்ஸ்லேயே இருந்தாலும் கேன் பெர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்ற மாதிரி. எஸ், இந்த வார் ஆக்சுவலி இந்த மாதிரி வார் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஆக்சுவலி இன்வெஸ்டர் ஷுட் இன்வெஸ்ட் சார். ஓகே. ஸோ இஸ் ஏ ரைட் டைம் டு இன்வெஸ்ட். பட் இப்போ தான் இந்த மாதிரி டைமில் தான் பேனிக்கில் நிறைய பேர் பேனிக் செல்லிங் இருக்கும். அது சம்டைம் மார்க்கெட்டில் விட்டு அவையில் இருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு லாங் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் வாரன் பஃபட்டோடைய மெசேஜே அதுதான். ஸோ இந்த மாதிரியான பேனிக் சுச்சுவேஷன் தான் வி ஹேவ் டு இன்வெஸ்ட். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. ஸோ 100% நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேனிக் சுச்சுவேஷனில் நம்ம 100% இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஸோ டிபெண்ட் ஆன் செக்டர் அண்ட் ஸ்டாக்ஸ் வி கேன் சூஸ் தட். ஓகே சார், இந்த பேனிக் செல்லிங் நிறைய ரீட்டைலர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் அடிக்கடி சொன்னீங்களே சார். இந்த பேனிக் செல்லிங் பண்ணாமல் இருக்க நம்ம சைக்காலஜிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் சார்? ஸோ சிம்பிளி சிட் ரைட் டைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் தென் டெக்னிக்கல். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 50% வரைக்கும் டவுன் ஆனாலும் யூ கேன் ஹோல்ட் ஆன் சார். ஓகே. ஸோ நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணலாம். செகண்ட் திங், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் 100 rupees இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஒரு 90 rupees வந்தாலும் அகைன் போய் ஆவரேஜ் அவுட் பண்ணுவாங்க. ஒரு 5% ஆவரேஜ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி 5 to 10% ஆவரேஜ் அவுட் பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லா ஸ்டாக்குக்குமே ஒரு ப்ரைஸ் பிஹேவியர்னு அப்படின்னு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த ப்ரைஸ் பிஹேவியர் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆவரேஜ் பண்ணணும். ஓகே சார், இப்போது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து சிட் ரைட் அண்ட் டைட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல சார். இப்போது இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏன்னா ஜென்ரலி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்வெஸ்டிங்காக பண்ணுறோம் அப்படின்னா போட்டு விட்டுட்டு அதை மறந்துடுங்க, ஒரு 10 years 15 years கழிச்சு அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச் பண்ணணுமா, இல்லை பொசிஷன்ஸ் ஆக்ட் பண்ணலாமா? சார் பொசிஷனை வந்து போர்ட்ஃபோலியோ ஒரு 10 to 20% சர்னிங் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னா, சர்னிங்னா இன்னும் சிம்பிள், போர்ட்ஃபோலியோ சர்னிங்னா நம்ம ஸ்டாக் எந்த ஸ்டாக் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையோ ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேற ஒரு அடிஷ்னல் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை நம்ம ரீபேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதான் போர்ட்ஃபோலியோ சர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது செக்டர் பெட்டராக ஸ்டாக்காக நீங்கள் சூஸ் பண்ணுறோம் 90% சூஸ் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே. ஒரு 10 to 20% மட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் அதை சர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் சொல்லுவாங்க, அவங்களே வந்து போர்ட்ஃபோலியோ சர்னிங்ஸ் இருக்கும் யூஷுவலாகவே. ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ நம்மளும் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் சார். அகெயின் சிட் அண்ட் ரைட், பட் அட் த சேம் டைம் வந்து ஸ்டாக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ஓகே. அந்த செக்டர் வைஸ் இந்த சர்னிங்க்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைமிங் குவார்டர்லி பண்ணணும், ஆஃப் இயர்லி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தால் மட்டும் பண்ணால் போதும்? ரொம்ப பேனிக் சுச்சுவேஷன் மட்டும் வந்தால் போதும், மற்றபடி நம்ம எந்த டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஓகே. அதை நம்ம ஹோல்ட் ஆன் விட்டுடலாம் நம்ம. ரைட்.
சார் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் இன்சைட்ஸ் சார். அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேனிக் செல்லிங் இதெல்லாம் நிறையா பண்ணி என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து இது உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் த ஷோ. தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னா மறக்காமல் ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.